ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேற்று நம்ம சூர்யானோட கருப்பு திரைப்படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ அதை பற்றின ரிவ்யூ அப்புறம் டீகோட் அது சம்மந்தப்பட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண வந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நேற்று 7 மணிக்கு வந்து ட்ரைலர் விட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆர்ஜே பாலாஜி ட்விட்டர் போட்டிருந்தாரு. சொன்னபடி ட்ரைலர் விட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் பண்ணலை. ட்ரைலர் வந்து 7 மணிக்குன்னு சொல்லிட்டு 8 மணிக்கு தான் விட்டுருந்தாங்க. ட்ரைலர் ஆனால் உண்மையிலே பார்க்குறப்ப செம்ம மாசாக இருந்துச்சு. நம்ம சூர்யானோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் தெரிச்சிச்சு. இந்த கதையோட முன்னோட்டம் என்னென்னா, கோர்ட்டில் நடக்கிற கரப்ஷனை மக்களுக்கு எடுத்து காமிக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து நம்ம சூர்யானா வந்து ஒரு கேரக்டருக்கு வந்து இங்கே நியாயம் வாங்கி கொடுக்குறாரு. அதுதான் கதையோட மெயின் பாயிண்ட்டாக இருக்குது. நம்ம இந்திரன்ஸோட நடிப்பெல்லாம் உண்மையிலே தரமாக இருக்க போது. நேஷ்னல் அவார்டு வாங்கின ஒரு நடிகர். நம்ம சூர்யானாவோட நடிப்பை சொல்லவே தேவையில்ல, அவர் என்றைக்கும் நடிப்பின் நாயகன் தான். ஸோ தேட்டரில் இது எல்லாமே பார்க்குறப்ப பிளாஸ்ட் ஆக போகுது, இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டிங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ட்ரெய்லரோட வியூஸ்லாம் தெரிச்சிட்டு இருக்கு உண்மையிலே. பட் என்ன தான் ட்ரெய்லர் சூப்பராக இருந்தாலும் ஒரு சில ஹேட்டர்ஸ் வந்து இப்போவும் ஹேட்டை பரப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. அது நம்மளால் தடுக்க முடியாது. படம் வந்து May 14 தேட்டரில் பிளாஸ்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் தெரியும் கருப்பு படம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. மீண்டும் ஒரு அருமையான வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்கள்.